14/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதால் பழைய உலகத்துடன் உங்கள் தொடர்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது இப்பொழுது அழியப் போகின்றது. கேள்வி: முழு சக்கரத்திலும் சங்கம யுகத்தின் எந்த சிறப்பியல்பு தனித்துவமானது? பதில்: சங்கம யுகத்தின் சிறப்பியல்பு நீங்கள் இங்கே கற்று அதன் வெகுமதியை எதிர்காலத்தில் பெறுகின்றீர்கள். கல்பம் முழுவதிலும் அடுத்த பிறவியில் வெகுமதியை பெற்று தருகின்ற வகையானதொரு கல்வி இருக்க மாட்டாது. குழந்தைகளாகிய நீங்கள் அமரத்துவ உலகிற்காக இப்பொழுது இந்த மரண உலகில் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். வேறு எவரும் தங்களின் அடுத்த பிறவிக்காக கற்பதில்லை. பாடல்: தொலைதூர வாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் நேரத்தை வம்பளப்பதில் வீணாக்க வேண்டாம். மாயை உங்களை பிழையான செயல்களை செய்ய தூண்டாதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். தீய சகவாசத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு பின்னடைய வேண்டாம். சரீர உணர்வு உடையவராகி எவருடைய பெயரிலும் ரூபத்திலும் சிக்காதீர்கள். 2. வீட்டை நினைவு செய்வதுடன் தந்தையையும் நினைவு செய்யுங்கள். உங்கள் நினைவு அட்டவணைக்கான ஒரு தின குறிப்பேட்டை வைத்திருங்கள். நீங்கள் நாள் முழுவதும் என்ன செய்தீர்கள் என்பதையும், நீங்கள் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்பதையும் எழுதிக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான அன்பானவராகவும் ஒத்துழைப்பவராகவும் ஆகி பயனற்ற இராவணனை எரிப்பதற்கு உங்களின் பணிவு என்னும் கவசத்தை சதா அணிந்திருப்பீர்களாக. உங்களின் ஒன்று கூடலில் பலவீனத்தை பார்ப்பதற்கு ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சம்ஸ்காரங்களின் அல்லது சுபாவத்தின் சிறிதளவு முரண்பாடேனும் புலப்பட அனுமதிக்காதீர்கள். யாராவது உங்களை ஏசினாலோ அல்லது அவமதித்தாலோ கூட ஒரு சாது போல் ஆகிவிடுங்கள். யாராவது ஏதாவது தவறு செய்தாலும் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். யாராவது முரண்பாடுகளை ஏற்படுத்தினாலும் அவருக்கு அன்பு எனும் நீரை வழங்குங்கள். இது ஏன் இப்படி உள்ளது என்ற கேள்விகள் என்னும் எண்ணெயை அந்த எரியும் நெருப்பில் ஊற்றாதீர்கள். சதா பணிவு என்னும் கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். எங்கே பணிவு உள்ளதோ அங்கே நிச்சயமாக அன்பும் ஒத்துழைப்பும் இருக்கும். ஸ்லோகம்: எனது என்ற உணர்வின் எல்லைக்குட்பட்ட உணர்வுகள் அனைத்தையும் எனது பாபா என்பதற்குள் அமிழ்த்திவிடுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். சம்பூரணமான தூய்மையே ஆன்மீக ராஜரீகத்தின் அத்திவாரம். எனவே எல்லோரும் உங்களின் உருவம் மற்றும் நடத்தையின் ஊடாக ஆன்மீக ராஜரீகத்தின் போதையையும் பிரகாசத்தையும் அனுபவம் செய்கின்றார்களா என உங்களையே கேளுங்கள். இந்த ஞானத்தின் கண்ணாடியில் உங்களையே பாருங்கள். உங்களின் முகத்திலும் நடத்தையிலும் ஆன்மீக ராஜரீகம் புலப்படுகின்றதா அல்லது உங்களின் செயற்பாடுகளும் முகமும் சாதாரணமானவையாக தென்படுகின்றதா என பாருங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.